ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அழகான ஆக்ட்ரஸ் ஒருத்தருங்க இறந்துடுறாங்க. அவங்கள மார்ச்சரியில் வேலை செய்கிறவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவளை பார்க்கறதுக்காக கூப்பிட்றான். அங்கே அவங்க இறந்து போன ஹீரோனோட உடம்புல தப்பு பண்ணிடுறாங்க. அப்படி அங்கே நடக்கிறப்போ அந்த பொண்ணு முழிச்சிடுறா. ஸோ அதால் அவங்க என்னெல்லாம் பண்ணி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சாங்க, அவங்க லைஃப் எப்படி சேவ் பண்ணாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்கள வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு, சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணை பார்த்ததுமே அங்கே வேலை செய்கிற பாக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அவனும் சும்மா இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறான். இப்போ அவனோட ஃப்ரெண்ட் இவனும் ஜாவியும் வந்துடுறாங்க. அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டை அவன் ஃப்ரெண்டு பாவ வர சொல்லி கேட்குறாங்க. இவனுங்கிறவன் ரொம்ப காஜியான ஆளாக இருப்பான் போல. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை பற்றி அவனோட ஃப்ரெண்டுகிட்ட ரொம்ப அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கான். இங்கே அந்த பாவம் வந்துடுறான். டே என்னடா இங்கேயே வந்துட்டீங்கன்னு கேட்க, அவங்களும் வெளியே வாடா உனக்கு கொக்கைன் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ இந்த 3 பேருமே வெளியே போய் நல்ல போதைப் பொருள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவன் பாவை பார்ட்டிக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்கான். டே எனக்கு வேலை முடிய 12 மணி ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவனும் சரி ஓகேடா அந்த பொண்ணை காமிச்சதானே அவளை பார்க்க கூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ பாவம் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம ஃப்ரெண்டு ஆசைப்பட்டானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பொண்ணு இருக்கிற மார்ச்சுக்கு அவங்க 2 பேரையுமே கூட்டு போகிறான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான், டே எவ்வளோ முடியுமோ சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும், என் வேலையை ரிஸ்க் எடுத்து தான் அவங்கள உள்ளே கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஜாவிக்கு இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. ஸோ அவனும் வரலாங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவன் அவனை உள்ளே கூட்டு போயிடுறான். அங்கே எல்லா பணங்களுமே இருக்குது. நல்ல வேலை பார்க்குற இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவனும் டே ஆனாவோட பாடியை காட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பாவம் ஒரு பாடியை காட்டுறான். சரி ஓப்பன் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ரொம்ப பழைய பாட்டி, சும்மா பிராங்க் பண்ணியிருப்பான் போல. இங்க இவன் அவளை ஃபுல் ட்ரெஸ்ஸே இல்லாம பாக்குறான். ஸோ ஜாவி சொல்றான் ரொம்பவே அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா இவன் செத்து போன மாதிரியே இல்லைங்கிற மாதிரி சொல்றான். பாவம் சரி கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ இவன் சொல்றான் சரி வாங்கடா லாஸ்ட்டாக ஒரு கொக்கைன் எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் அவங்களுக்கு கொக்கைன் எல்லாமே கொடுத்துட்டு அப்படியே ஆனா கிட்ட போறான். திரும்ப அவன் மேலே இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். அப்போ சொல்றான், நான் ஒரு டைம் ஒரு பொண்ணோட தப்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி, அதை வந்து ஃபோனில் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதை காமிக்கிறான். டே அப்போ நம்மளும் தப்பு பண்ணுவோம்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஸோ ஜாவி ஒத்துக்க மாட்டான். ஸோ ஜாவி அப்படியே தனியாக ஒரு ரூம்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஜாவியும் சொல்றான், டே அவன் இறந்த பொண்ணோடனா எப்படா பண்ணுவான், என்ன டென்ஷன் ஆக்குறது தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பாவம் எட்டி பார்க்குறான். ஜாவி அவன் உண்மையிலேயே பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜாவி பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். இவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு வாஷ் பண்ண வரான். இவன் பண்றதெல்லாம் பார்த்தோன்னே பாக்கும் கொஞ்சம் ஆசை வருது போல. ஸோ அவனும் போறேன்னு சொல்றான். ஜாவி அவங்களுக்கு திட்டுறான், டே உன் சிஸ்டர்லாம் எப்படிலாம் பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அதுக்கு இவனும் நீ ஃப்ரீயா விடுறா, அது யாருன்னு நமக்கு தெரியாது, இது இப்போ பாவம் முடிச்சுட்டு வரட்டும், நம்ம அங்கே அப்படியே கிளம்பி பார்ட்டி கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அந்த கேப்ல நம்ம பாவம் அங்க போய் அந்த பொண்ணுகிட்ட எல்லா தப்பையும் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படியே பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு திடீர்னு முடிச்சிடுறா. இது தெரியாம அவனும் அந்த பொண்ணோட பண்ணிட்டு இருக்கான். சடனா அந்த பொண்ணை பாக்குறான். அவ அழுதுட்டு இவனை பார்த்து பயங்கரமா கத்திட்டு அந்த கீழே விழுறான். இங்க நம்ம ஜாவியும் பக்கத்துல போய் அந்த பொண்ணுகிட்ட பயப்படாத, ஒன்னும் இல்ல, கொஞ்சம் தண்ணி குடிச்சா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து அவளை குடிக்க வைக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஜாவியை கூப்பிட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ இங்க யாரோ வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. பாவம் யாரோ வராங்க, நீ போய் அவ பின்னாடி ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினும் ஏதாச்சும் பண்ணி சவுண்ட் கொடுத்து நம்ம அப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஸோ பாணி ஒருத்தன் அந்த மார்ச்சருக்குள்ள கொண்டு வரான். இங்க நம்ம ஹீரோயின் நல்லா சுத்தமா கத்தவே முடியல. அவனும் ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறதுனால அவ சொல்றது ஒண்ணுமே கவனிக்காம அப்படியே அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடுறான். இங்க ஜாவிக்கும் இவனுக்கும் ரொம்பவே சண்டை வருது. ஜாவி அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவன் அதெல்லாம் நடந்தா இவனும் பாவம் ரேப் பண்ணதா மாட்டிப்போம், எங்க லைஃபே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். 3 பேரும் தனியா போயிட்டு பேசி பாக்குறாங்க. ஆனா ஜாவி கொஞ்சம் கூட அவன் சொல்றத கேட்கற மாதிரி இல்ல. கண்ணு முன்னாடி இப்படி அவளை காப்பாத்தாம போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனும் பேசி பாக்குறான். ஜாவி இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து ஆனா வெளியே கூட்டிட்டு போக பாக்குறான். ஆனா ஈவன் விட மாட்டான். ஆனாவும் ஜாவிட்ட என்ன ப்ளீஸ் காப்பாத்திருங்க, நான் வெளியில யார்ட்டையும் போய் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜாவியும் நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜாவி டோர் ஓபன் பண்ண பாக்குறான். ஸோ ஆனா அந்த டோர் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பாட்டு கீ எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க கீயும் வந்து செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணிட்டு நான் வெளியே வச்சுட்டு வந்துட்ட போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்து இவனுக்கு சரிக்கும் வருது. இங்கே இவனுக்கும் ஜாவிக்கும் சரியாக சண்டை போயிட்டு இருக்கு. அதில் ஜாவியை பிடிச்சி குத்துன்னு குத்துறான். அதில் ஜாவி பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடுறான். அவனுக்கு தள்ள இருந்து ரத்தமும் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இவனும் பாவம் அவனை உள்ள இருக்கிற ரூமுக்கு கூட்டு வராங்க. இவன் ஜாவிட்ட சொல்கிறான், நீ எல்லாத்தையும் மறந்துடு, டோர் ஓப்பன் ஆனதும் வெளியே ஒன்று போய் நான் விட்டுடுறேன், நீ பர்ஸ் ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான், அவன் தான் என்ன இப்படி அடிச்சிட்டான்,
இங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எப்படியாவது நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சதும் நம்ம பார்ட்டிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அந்த பொண்ணையுமே அங்க வந்து விட்டுறாங்க. இங்க அந்த ஜாவியோட ரத்தத்தை பாவம் இவனும் தொடச்சிட்டு இருக்காங்க. ஜாவி ஆனாட்ட சாரி சொல்றான். அப்படியே அந்த நிலைமையில கூட ஜாவி அசையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஜாவி அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறான். அப்போ ஒருத்தன் புதுசா அந்த மார்ச்சரிக்குள்ள வர ஆனா கத்த ட்ரை பண்றான். ஆனா இவன் அவ வாய மூடிடுறான். புதுசா வந்தவன் ஆனா பாடிய காமி அப்படிங்கிற மாதிரி பாட்டை கேட்க ஆனா இங்க பாவம் அவனை கஷ்டப்பட்டு சமாளிச்சு வெளியே கூட்டு போயிடுறான். இங்க வந்து பார்த்தா ஜாவி செத்து போயிட்டான். இதை பார்த்தப்பா ரொம்ப கதறி அழுறான். நம்ம லைஃப் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னும் கவலைப்படாத, நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், வெளியே வான்னு கூப்பிட்டு ஜாவி அதை நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே அவனை கூட்டு போனோம், எமர்ஜென்சி டூல் மூலியமா அவனை எடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ பாவமே ரொம்ப பயப்படுறான். ஒன்னும் பயப்படாத, இது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே நம்ம லைஃப் நார்மலா சேஃப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்க வெளியே பேசிட்டு இருந்த அந்த கேப்ல ஆனாவும் கீழே இருக்கிற ஜாவியோட போன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. அவங்களும் உள்ள வந்து பாத்துறாங்க. அவர்கிட்ட இருந்த போனை வாங்கி பார்த்தா அவ உண்மையிலேயே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிருக்கா. இப்ப பாவம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் வேற வழி இல்ல, நம்ம அவளை விட்டுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி பேசாம அவளை மொட்டை மாடியில விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி கூட்டு போறாங்க. திடீர்னு ஜாவிக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவளோட அப்பா தான். இவனும் பயந்துட்டு அட்டன் பண்ண நீங்க யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கத்த ட்ரை பண்றா. ஆனா அவ வாயை மூடிடுறா. சோ அவளை அந்த ரூம்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவனும் கத்துறான், நீ என்ன ஸ்பான்ட்னு நினைக்கிறியா, இனி உன்னை சும்மா விட்டுறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டை அவளை கட்டி போட சொல்றான். நான் கீழே போயிட்டு டஸ்ட்பின் இருந்தா எடுத்துட்டு வரேன், ஜாவியை வெளியே எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க ஆனாவும் பாட்டை கெஞ்சுறா, என்னை விட்டுருங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, அவன் உண்மைக்கும் அவனை மாட்டி விட்டுருவான், அதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ ஒண்ணுமே தப்பு பண்ணல, அவ தான் கொலை பண்ணா, அது மட்டும் இல்ல ஜாவி வெளியே போனா எல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவன் தான் என் கண்ணு முன்னாடி அவனை கொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த நேரம் பார்த்து இவன் திரும்ப அந்த ரூமுக்கே வந்துடுறான். அந்த டஸ்ட்பின் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க கீழே இருக்கும்னு சொல்லிட்டு அவ சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம அவளோட வாயை அப்படியே கெட்டிடுறான். இங்க நம்ம இவன் டஸ்ட்பினை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஓரமா தேடிட்டு இருக்கிறப்போ ரெண்டு சிஸ்டர் அப்படியே தம் அடிக்கிறதுக்காக ஓரமா ஒதுங்குறாங்க. இவனும் ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறான். இங்க வந்து ஜாவியோட ரத்தத்தை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கான் அந்த ரூமுக்குள்ள. இங்க நம்ம ஆனாவும் கயிறெல்லாம் கழட்டிட்டு அங்க இருந்து நடந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளால சுத்தமா நடக்கவே முடியல. சோ தவந்து தான் போயிட்டு இருக்கா. அந்த ரெண்டு டாக்டர்ஸுமே தம் அடிச்சுட்டு கிளம்ப இவன் அந்த டஸ்ட்பின் எடுத்துட்டு அப்படியே மேல வரான். நம்ம ஹீரோயின் அப்படியே ரூமுக்கு வெளியே போயிருப்பா. இங்க நம்ம இவன் பார்த்துட்டு ஆனாவை காணோம். சோ பாவம் இவனும் இப்ப ரெண்டு பேரும் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க அவளை. ஆனாவும் கடைசி இவன்ட்ட மாட்டிக்கிறா. அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ரூமுக்குள்ள திரும்பியும் போட்டுறாங்க. இங்க அவன்கிட்ட கேட்கறான், நீ தானே அவனை கொண்டுட்ட, என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆனா சொல்றா, நீ தான் ஜாவியா நான் இல்லாத நேரம் கொண்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜாவி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவ சொல்றதெல்லாம் நம்பாத, உனக்கு எனக்கும் சண்டை வரைக்கும் தான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அது ஒரு துணியை கொண்டு வா, இவளை கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாவம் எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். ஸோ நீ கொல்லு அப்படிங்கிற மாதிரி இவனும் அந்த துணியை கொடுக்க நீ கொல்லு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு பாவம் நான்லாம் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவோட கையை எடுத்து ஆனாவை வாயில வச்சு அப்படியே மூச்சு முட்டி கொள்றாங்க. ஆனாவும் அந்த இடத்துல அப்படியே செத்து போன மாதிரி ஆகிடுறா. சரி இன்னும் நமக்கு வேலை முடியல, நான் ஜாவியை வெளியே எடுத்துட்டு போறேன், நீ இவனை நல்லா கிளீன் பண்ணி வச்சிரு, நான் வந்து வந்ததும் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க நம்ம பாவம் அவளை நல்லா கிளீன் பண்ணி பழைய இடத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சிட்டு இருக்கான். வச்சுட்டு டோர் பக்கத்துல இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆனா இருக்கிற இடத்துல இருந்து இருமுறை சத்தம் ஒண்ணு கேக்குது. பாவம் பக்கத்துல போய் என்னன்னு போய் பார்த்துட்டு நீ உயிரோடு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தயவு செஞ்சு கண்ணை துற அப்படிங்கிற மாதிரி ஆனாவை சொல்ல ஆனாவும் கண்ணை துறக்கிறா. அந்த டைம்ல இவன் ஜாவியை வெளியே கூட்டிட்டு போறதுக்காக வரான். இருந்தாலும் இவனுக்கு ஒரு சின்ன டவுட், அவ செத்துட்டாளான்னு சொல்லி. ஸோ அவளை ஓப்பன் பண்ணி பாக்குறான். சரி அவ செத்துட்டா, நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவனோட கார்டை மார்ச்சர்லயே விட்டு வந்ததா சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போறான். பாவம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துருவேன், நான் வந்து எடுத்து வச்சிருவேன், இதெல்லாம் சின்ன மேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் கத்துறான். அவ்வளவு அசால்ட்டா உனக்கு. இவனும் உள்ள வந்து பார்க்க ஆனாவும் வெளியே போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கிறா. இதை பார்த்து இவன் பாவ பயங்கரமா அடிக்கிறான். டேய் மாட்டினா நான் தான் உள்ள போகணும், இவளுக்காக என்னையே மாட்டி கொடுக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கழுத்து பிடிச்சு நெரிக்கிறான். அவங்க ஆனாவும் பக்கத்துல இருந்து சிஸ்டர் எடுத்து இவனோட கழுத்திலே குத்தி அவனோட கதையை முடிக்கிறா. ரொம்ப சாரி, நான் அவனை கூட்டிட்டு போயிட்டேன், ஆனா அவன் தான் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கப்போ பாவோட வயிறை குத்திட்டு அவனையும் பயங்கரமா குத்தி ஆனா கொன்னுடுறா. சரி ஒரு வழியா அந்த பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறப்போ அவளை பயங்கரமா குத்திட்டு அவளும் செத்துடுறான் அந்த இடத்துலயே. இதை பார்த்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோனே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அப்படியே படத்தையும் முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ மூவிஸ்லாம் நீங்க பார்க்கணும் என் வாய்ஸ்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம என்னோட லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மூவியோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.